ஹலோ கைஸ், வணக்கம் பசங்களா. இன்னைக்கு நம்ம மோஷன் சாப்டர்ல முக்கியமான ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண போறோம். இன்னைக்கு என்னென்ன நம்ம கவர் பண்ண போறோம்னா மோஷன்ஸ். ஓகே, சோ அந்த மோஷன்ல வர இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜி லைக் ஸ்பீட், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், அதுக்கப்புறம் வந்து நமக்கு மோஷனோட ஈக்குவேஷன்ஸ் இருக்கு கரெக்டா. சோ அந்த 3 ஈக்குவேஷன் வச்சு அப்புறம் கிராஃப் வச்சு சோ இது எல்லாத்தையுமே நான் வந்து இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஈஸியா நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வாங்க ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாம். சோ இப்போ இந்த ப்ராப்ளம்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, on a 60-kilometer track, a train travels the first 30 kilometer at a uniform speed of 30 kilometer per hour. For the next 30 kilometer, how fast must the train travel? Average speed. So first வந்து நமக்கு total distance தெரியும். சரியா? total distance என்னது 60 kilometer. So இந்த total distanceல first 30 kilometer வந்து ஒரு speed. ட்ரெயின் வந்து ஃபர்ஸ்ட் 30 கிலோமீட்டர்ஸ் வந்து ஒரு ஸ்பீட்ல டிராவல் ஆகுது. நெக்ஸ்ட் 30 கிலோமீட்டர்ஸ்ல என்ன ஸ்பீட்? இது ஹவு ஃபாஸ்ட்னா ஸ்பீடுன்னு அர்த்தம். ஓகே, சோ நம்ம வந்து ஸ்பீட கண்டுபிடிக்கணும். நமக்கு இப்ப கொடுத்திருக்கிற க்ளூ வந்து ஆவரேஜ் ஸ்பீட். சோ ஆவரேஜ் ஸ்பீட் வந்து நம்ம கையில கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னு இப்ப பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு டயகிராம் மாதிரி ரெப்ரசென்ட் பண்றேன். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் we have 60 kilometers. ஓகே, 60 kilometers இருக்கு. சோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் 30 kilometers, இது வந்து செகண்ட் 30 kilometers. ஓகே, சோ இந்த ஃபர்ஸ்ட் 30 கிலோமீட்டரோட ஸ்பீட் என்னது? 30 கிலோமீட்டர் per hour ஸ்பீட்ல வந்து ட்ரெயின் டிராவல் ஆகுது கரெக்டா. இப்போ நெக்ஸ்ட் 30 கிலோமீட்டர்ஸ்ல என்ன ஸ்பீட்ல டிராவல் ஆகுது? சோ அதுதான் क्वेश्चन. ஆவரேஜ் ஸ்பீட் நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ இப்போ ஆவரேஜ் ஸ்பீட் உடைய ஃபார்முலா என்ன? டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் டேக்கன். டோட்டல் டைம் டேக்கன் கரெக்டா. இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னது? டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுடைய ட்ராக் வந்து 60 கிலோமீட்டர்ஸ் கரெக்ட். 60 கிலோமீட்டர். ஓகே, இப்போ டோட்டல் டைம் வந்து ஃபர்ஸ்ட் 30 கிலோமீட்டருக்கு ஒரு டைம் இருக்கும், செகண்ட் 30 கிலோமீட்டருக்கு ஒரு டைம் இருக்கும் கரெக்டா. ஏன்னா வந்து வேற வேற ஸ்பீட்ஸ்ல டிராவல் ஆகலாம், மேபி சேம் ஸ்பீட்ல கூட டிராவல் ஆகலாம், பட் நமக்கு இங்க இருக்கிற ஸ்பீட் தெரியாது. சோ அதனால நான் வந்து இதுக்கு வர்ற டைம் வந்து T1 அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் 30 கிலோமீட்டர்ஸ்க்கு T1, செகண்ட் 30 கிலோமீட்டர்ஸ்க்கு T2. இப்போ T1 T2 ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். இப்போ T1 அது இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இது வந்து எப்பவுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் கரெக்ட். அப்ப டைம் என்ன வரும்? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். சோ ஃபர்ஸ்ட் 30 கிலோமீட்டர்ஸ் பை 30 கிலோமீட்டர் per hour. சோ இது என்ன வரும்? 30 கேன்சல் ஆயிடும். So you will get 1 hour. So okay, so 1 hour தான் time 1. So time 1 நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ time 2 நமக்கு தெரியணும் கரெக்ட்டா. time 2 என்னது? நமக்கு time வந்து distance by speed. Distance again it is 30 kilometer. ஆனா நமக்கு ஸ்பீட் தெரியாது. நமக்கு இந்த ப்ராப்ளம்ல ஸ்பீட் கொடுக்கல. So let us assume the speed to be x. Okay, நம்ம x ன்னு இப்ப அசியூம் பண்ணிக்கிறோம். அதாவது x kilometer per hour அப்படி நம்ம அசியூம் பண்ணிப்போம். Okay, so it will be like 30 by x. கிலோமீட்டர் ஹார். ஓகே, இப்போ வந்து இப்ப T1 T2 இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் கரெக்ட்டா. இப்போ T1 T2 இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றேன். 60 divided by 1 plus 30 by x. சோ இதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவல்? இட் இஸ் ஈக்குவல் வித் 40 kilometer per hour. சோ இந்த 40 kilometer per hour என்னது? இதுதான் வந்து ஆவரேஜ் ஸ்பீட். ஓகே, சோ இந்த வேல்யூ வந்து 40 க்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்றோம். இப்போ வந்து இத நான் வந்து சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். 60 divided by 1 plus 30 by x is equal to 40. ஓகே, சோ இப்போ 60 by x plus 30 by x is equal to 40. So 60 into x by x plus 30 is equal to 40. அப்போ 2 2s are 4, 2 3s are 6. So 3x is equal to 2 into x plus 30. So x is equal to 60 kilometer per hour. சோ நம்ம x ல வந்து என்ன சொல்லிருந்தோம்? x தான் வந்து இங்க இருக்கிற ஸ்பீட். சோ கடைசியா நம்ம ட்ரெயின் வந்து இனிஷியலா 30 கிலோமீட்டர் per hour ஸ்பீட்ல வந்து டிராவல் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, அதாவது 60 கிலோமீட்டர் per hour ஸ்பீட்ல வந்து டிராவல் ஆகுது. சோ இதுல வந்து இப்ப நமக்கு முக்கியமான ஃபார்முலா என்னன்னா ஆவரேஜ் ஸ்பீட். சோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சாலே நம்ம இந்த ப்ராப்ளமை ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகே, சோ ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு total distance by total time taken. Car starts at 36 km per hour towards east.
ஓகே, அதுக்கப்புறம் வந்து 10 minutes கழிச்சு வந்து it is moving towards north and travels at a rate of 18 km per hour for the next 10 minutes. Okay, average velocity என்ன அப்படின்னு கேக்குறான். ஓகே, சோ இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் டைரக்ஷன்ஸ் பேஸ் பண்ணி இருக்கு. கரெக்டா? சோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நமக்கு வந்து கொடுத்திருக்கிற ஆன்சர் ஷீட்ல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு காலம் மாதிரி வரைஞ்சிக்கணும். ஓகே, நம்ம ரஃப் காலம், நம்ம கால்குலேஷன் எல்லாம் போடுவோம்ல, சோ இந்த ரஃப் காலத்துல ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது டைரக்ஷன்ஸ். ஓகே, சோ என்னென்ன டைரக்ஷன்ஸ் இருக்கு? நார்த், சவுத், வெஸ்ட் அண்ட் ஈஸ்ட். கரெக்டா? இப்போ இந்த டைரக்ஷன் தெரிஞ்சிட்டாலே நம்ம வந்து இத வந்து ஃபர்ஸ்ட் இந்த क्वेश्चனை வந்து பிக்சரா கன்வெர்ட் பண்ணணும். நம்ம பிக்சரா கன்வெர்ட் பண்ணாதான் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, என்ன நடக்குது அப்படி. ஓகே, ஃபர்ஸ்ட் இத பிக்சரா கன்வெர்ட் பண்ணிடுவோமா? சோ ஃபர்ஸ்ட் சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் இத எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்னா, car starts at 36 km per hour towards east. அப்படினா ஒரு கார் வந்து மூவ் ஆகுது, இட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் ஈஸ்ட். என்ன ஸ்பீட்ல போகுது? 36 km per hour ஸ்பீட். டைம் என்ன? I think it is around 10 minutes. Correct? 10 minutes. 10 minutes travel ஆகுது. After 10 minutes அந்த கார் என்ன பண்ணுதுன்னா நார்த் நோக்கி போகுது. அப்ப நார்த் என்னது? இந்த டைரக்ஷன். கரெக்ட்? சோ இந்த டைரக்ஷன்ல இருந்து நார்த் நோக்கி போகுது. சோ நார்த் நோக்கி என்ன ஸ்பீட்ல போகுது? 18 km per hour. 18 km per hour for 10 minutes. So they are asking average velocity. So இதுதான் வந்து காரோட டைரக்ஷன். ஓகே, ஈஸ்ட் போகுது, நார்த் சைடு போகுது. கரெக்டா? இப்போ நமக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி தெரியணும். சோ ஆவரேஜ் வெலாசிட்டி ஃபார்முலா என்ன? ஆவரேஜ் வெலாசிட்டி ஃபார்முலா, that is very important. Average velocity is equal to total displacement by total time. Correct? Total displacement by total time. So total displacement, total time நமக்கு தெரிஞ்சா நம்ம வந்து ஆவரேஜ் வெலாசிட்டியை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும் டிஸ்டன்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு உள்ள வித்தியாசம். கரெக்டா? டிஸ்டன்ஸ் வந்து டோட்டலா இப்ப எவ்வளவு டிராவல் ஆயிருக்கு அப்படின்னு கால்குலேட் பண்றது. டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ். இப்போ இந்த பாயிண்ட் தான் பாயிண்ட் ஏ, இங்க இருந்தா நமக்கு கார் ஸ்டார்ட் ஆயிருக்கு. கரெக்ட்? இங்க இருந்து இங்க போயிருக்கு பாயிண்ட் பி, பாயிண்ட் பில இருந்து பாயிண்ட் சிக்கு போயிருக்கு. இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? ஏபி எவ்வளவு? ஏபி டிஸ்டன்ஸ் பிளஸ் பிசி டிஸ்டன்ஸ், அது டோட்டல் டிஸ்டன்ஸ்க்கு. இங்க நமக்கு என்ன தேவை? டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கவர்ட். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் தான் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ். நமக்கு என்ன வேணும்? ஏபி டு பிசி, ஏ டு சிக்கு போயிருக்காங்க. இப்போ ஏ டு சி வந்து இப்படியும் டிராவல் பண்ணலாம், நான் இப்படியும் டிராவல் பண்ணலாம். டைரக்டா ஏ வந்து சிக்கு போகலாம். இப்படி வந்து ஏல இருந்து பிக்கு போய் பில இருந்து சிக்கு போறதுக்கு பதிலா ஏல இருந்து சிக்கு போகலாம். சோ அதுதான் வந்து ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ், தட் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட். சோ ஏசி தான் எனக்கு தேவை. இப்போ ஏசியை நான் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஏசி உடைய வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டா டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைச்சிரும். டோட்டல் டைம் ஒண்ணு இல்ல, டோட்டல் டைம் வந்து 10 plus 10, that is it is 20 minutes. சோ நமக்கு இப்ப தேவை டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி கண்டுபிடிக்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப கால்குலேட் பண்ண ஆரம்பிக்கலாம். சோ ஏபி, ஃபர்ஸ்ட் ஏபி உடைய லென்த் தெரியணும். So நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி speed is equal to distance by time. Distance is nothing but speed into time, right? Speed into time. இப்போ நமக்கு ஸ்பீடு கொடுத்திருக்காங்களா? 36 km per hour. Good. 36 km per hour into 10 minutes. Okay, ஆனா எனக்கு இப்போ வந்து மினிட்ஸ்ல தேவைப்படக்கூடாது, ஏன்னா எனக்கு ஹார்ல இருக்கு டைம். So you have to do the conversion. Okay, so 1 hour க்கு எவ்வளவு minutes? 60 minutes. So I can divide it by 60. I can divide it by 60. Okay, so then I'll get in hour. Okay, okay, so it is 6 kilometers. So AB வந்து 6 kilometers. So AB is nothing but 6 kilometers. Okay, இப்போ நம்ம AB கண்டுபிடிச்சிட்டோம். AB உடைய லென்த். அடுத்தது BC உடைய லென்த் கண்டுபிடிக்கணும். கரெக்ட்டா? So BC உடைய லென்த் எப்படி கண்டுபிடிப்போம்? Speed into time. So 18 km per hour into 10, okay, by 60. So minutes gets cancelled. So இது வந்து நம்ம ஹாரா கன்வெர்ட் பண்றோம். கரெக்ட்டா? So இங்க ஹார் நம்ம எழுதிக்கலாம். RR. Okay, so it is 10 6 are 60. 3. So BC is 3 kilometers. So BC உடைய length என்னது? 3 kilometers. So நமக்கு இப்போ என்ன கிடைச்சிருக்கு? AB உடைய length கிடைச்சிருச்சா? BC உடைய length கிடைச்சிருச்சா? AC உடைய length எப்படி கண்டுபிடிப்போம்? Yes, exactly. It is a right angle triangle. அப்ப நம்ம இது hypotenuse-ஆ? Correct?
அப்ப நம்ம என்ன எழுதலாம்? ஹைபோடென்யூஸ் அந்த AC square is equal to AB square plus BC square. So AC is nothing but square root of AB square plus BC square. Pythagoras theorem. கரெக்டா? மேத்ஸ்ல படிச்சிருப்பீங்க Pythagoras theorem. So அதை வச்சு நான் ஹைபோடென்யூஸை கண்டுபிடிக்கிறேன். அவ்வளவுதான். So இப்போ AC உடைய வேல்யூ என்னது? AB square plus BC square whole root. So 6 6 are 36 plus 3 3s are 9. So you get is around 6.7. So AC உடைய வேல்யூ வந்து 6.7. So இதோட ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சா? AC value, AC தான் nothing but our total displacement. So total displacement, shortest distance கண்டுபிடிச்சிட்டோம். That is 6.7 kilometer அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா நமக்கு தேவை என்னது? Average velocity. That is total displacement by total time taken. Total displacement 6.7. Total time வந்து 20 minutes. So நமக்கு இப்போ ஆன்சர் வந்து எப்படி வேணும்? வெலாசிட்டி ஸ்பீடுக்கு என்ன ஜெனரலா? கிலோமீட்டர் பர் ஹவர். கரெக்ட்? கிலோமீட்டர் பர் ஹவர் இல்லைன்னா மீட்டர் பர் செகண்ட். ரெண்டு யூனிட்லயுமே நம்ம சொல்லலாம் ஒரு ஸ்பீடு. கிலோமீட்டர் பர் ஹவர் இல்லைன்னா மீட்டர் பர் செகண்ட். ஸோ நமக்கு இங்க ஆல்ரெடி கிலோமீட்டர் இருக்கு. ஸோ இந்த மினிட்டை வந்து நான் ஹாரா எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? பை 60. அப்ப இது ஹாரா கன்வெர்ட் ஆயிடும். ஸோ நம்ம ஆவரேஜ் வெலாசிட்டி டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் 6.7 கிலோமீட்டர் 6.7 கிலோமீட்டர் 20 by 60 hour 21 kilometer per hour. So this is our correct answer. Okay, so நம்ம average velocity வந்து 21 kilometer per hour. So இந்த ப்ராப்ளம்ல மெயினா நமக்கு தெரிய வேண்டியது இந்த ஃபார்முலா, average velocity ஃபார்முலா. அதுக்கப்புறம் வந்து பைத்தாகரஸ் தியரம். ஏன்னா அப்பதான் வந்து நம்ம ரைட் ஆங்கிள் ஹைபோடென்யூஸை கண்டுபிடிக்க முடியும். கரெக்ட்? ஸோ இது ரெண்டு தெரிஞ்சாலே ஈஸியா இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாம். A ship is moving at a speed of 36 km per hour. Okay, 1 second later it is moving at a speed of 38 km per hour. What is its acceleration? Okay, so first நமக்கு keyword என்ன கிடைச்சிருக்கு? Acceleration. So acceleration உடைய ஃபார்முலா என்ன? So நான் ரஃப் காலம் எடுத்துக்கிறேன். So acceleration உடைய ஃபார்முலா என்னது? v minus u by t. v என்னது? v வந்து final velocity. Correct? u என்னது? Initial velocity. Time interval. Okay, so final velocity minus initial velocity by the time interval. So இத வச்சு நம்ம வந்து acceleration ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். கரெக்ட்? இப்போ இந்த ப்ராப்ளம்ல எது final velocity, எது initial velocity, எது time. So அத கண்டுபிடிச்சிட்டா இது வந்து very very simple problem. பட் ஆனா ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஓகே, அத நான் வந்து சொல்றேன். So first வந்து இப்ப சொல்யூஷன் போயிடலாம். So first we'll go for the solution. So ship வந்து இனிஷியலா என்ன ஸ்பீட்ல மூவ் ஆகுது? 36 km per hour. Sorry, 56 km per hour. அதுக்கப்புறம் 58 கன்வெர்ட் ஆகுது. So initial velocity u 56 km per hour, v 58 km per hour. அதுக்கப்புறம் டைம் என்ன கொடுத்திருக்கான்? 1 second later. இதுதான் இங்க கீவேர்ட். ஓகே, சோ ஒரு செகண்ட் இன்டர்வல்ல வந்து 56 வந்து 58 ஆயிடுச்சு. ஸ்பீட் அவ்வளவு அதிகப்படுத்திட்டாங்க. ஓகே, அப்ப டைம் என்னது? நமக்கு 1 செகண்ட். இப்ப இங்க என்ன எல்லாரும் மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா, எல்லாரும் இப்ப நான் இங்க போட்ட மாதிரி என்ன பண்ணலாம்? ஈஸி. இது ஆக்சலரேஷன் வந்து 58 minus 56 by 1 என்ன வரும்? 2. பட் ஆனா யூனிட் என்னாச்சு? யூனிட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இப்ப நம்ம இந்த யூனிட் கன்வர்ஷன் பண்ணாதது ஃபார்முலா கரெக்டா எழுதினா கூட இது வந்து தப்பு. ஏன்னா இது வந்து ஆன்சர் கிடையாது. ஏன்னா இது ரெண்டுமே கிலோமீட்டர் பர் ஹார்ல இருக்கு. ஆனா நமக்கு கொடுத்திருக்கிற டைம் வந்து செகண்ட்ல இருக்கு. சோ அதையும் நம்ம ஹாரா கன்வெர்ட் பண்ணணும். சோ அதுதான் இங்க நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்த்ததுல வந்து இந்த சைடு தான் தப்பு பண்ணுவாங்க. சோ நம்ம இது என்ன பண்ணணும்? நம்ம ஹாரா கன்வெர்ட் பண்ணணும். 1 ஹவருக்கு எவ்வளவு செகண்ட்ஸ் இருக்கு நமக்கு தெரியணும். 1 hour is 3600 sec. இது நமக்கு மனசுல தெரியணும். அப்பதான் இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண முடியும். So 1 hour is 3600 second. ஓகே, அப்ப 1 செகண்டுக்கு நான் எப்படி எழுதுனா 1 by 3600 hour. கரெக்டா? இப்போ இது ஹவர்ல இருக்கு. இப்போ நான் வந்து சால்வ் பண்ணா கரெக்டா வரும். சோ இது எப்படி நான் சால்வ் பண்ணலாம்? சோ கீழ 1 கிடையாது. ஓகே, இட் இஸ் கோயிங் டு பி 1 by 3600. இங்க தான் நம்ம தப்பு பண்ணிருக்கோம். சோ இப்போ ஆன்சர் என்ன வரும்? 2 into 3600 by 1, that is 7200 kilometer hour square. ஏன்னா ஆக்சலரேஷன். கரெக்டா? சோ கிலோமீட்டர் பர் ஹார் ஸ்கொயர்.
சோ அதுதான் நான் இப்படி மென்ஷன் பண்ணிருக்கேன். சோ இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். சோ மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ஆவும் நம்ம பண்ணிருக்கலாம். மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயரா பண்ணணும்னா நான் இது எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, சோ அது வந்து ரொம்ப லென்தி ப்ராசஸா இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த செகண்ட் ஹவரா கன்வெர்ட் பண்ணலாமா, அப்ப நம்ம இந்த மாதிரி ஆன்சரே கொடுக்கலாம். சோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, சோ இதுல மெயின் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், ஃபார்முலா எல்லாம் ஈஸி தான், பட் ஆனா ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம், யூனிட் கன்வர்ஷன். ஓகே, சோ கரெக்டா யூனிட்டுக்கு ஏத்த மாதிரி எல்லா வேல்யூஸுமே அதே யூனிட்ல இருக்கணும். அப்பதான் நம்ம வந்து அந்த ஃபார்முலால இன்சர்ட் பண்ண முடியும், இல்லனா பண்ண முடியாது. Starting from rest moves with a uniform acceleration of 0.2 meter per second square for 4 minutes. So first வந்து you have to find the speed acquired. Second one வந்து the distance traveled. Okay, so the distance that is traveled. Okay, சோ இதுல சார் क्वेश्चनே நமக்கு புரியலையே அப்படின்னு தோணும். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதணும். நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும், ஒரு ப்ராப்ளம பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து given அப்படின்னு எழுதணும். givenனா கொடுத்திருக்காங்க, என்ன கொடுத்திருக்காங்க அத ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகே, சோ நம்ம இப்ப क्वेश्चनல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணிப்போம். சோ ஃபர்ஸ்ட் bus starting from rest, this is important, moving with uniform acceleration of 0.2 meter per second square, time வந்து 4 minutes. ஓகே, சோ இப்போ இதெல்லாம் கீவேர்ட்ஸ். இப்போ இதெல்லாம் நம்ம எழுதலாமா? So first நம்ம என்ன பண்றோம், சொல்யூஷன். A bus starting from rest, அப்போ initial velocity வந்து 0 meter per second. So bus வந்து இனிஷியலா ரெஸ்ட்ல இருக்கு, மூவ்மெண்ட் இல்ல, அப்போ initial velocity 0. So அதை நம்ம மென்ஷன் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபைனல் வெலாசிட்டிக்கு வந்திருக்கணும், கரெக்டா? சோ அது நமக்கு தெரியாது, v என்னன்னு நமக்கு தெரியல. ஆக்சலரேஷன் கொடுத்திருக்கான், கரெக்டா? 0.2 meter per second square. சோ அதை நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். டைம் 4 minutes. சோ இப்பதான் நம்ம தப்பு பண்ணுவோம். ஓகே, இதெல்லாம் கரெக்டா எழுதிட்டு இந்த யூனிட்டை கன்வெர்ட் பண்ண மறந்துடும். இங்க என்ன பாக்குறோம் நம்ம, u அதாவது நம்மளுடைய இனிஷியல் வெலாசிட்டி வந்து செகண்ட்ஸ்ல இருக்கு, மீட்டர் பர் செகண்ட், ஆக்சலரேஷன் பர் செகண்ட் ஸ்கொயர். அப்ப நம்ம மைண்ட் சொல்லணும், ஓகே டைம் வந்து செகண்ட்ஸ்ல இருக்கு, ஆனா நமக்கு கொடுத்திருக்க டைம் என்ன, மினிட்ஸ்ல இருக்கு. ஓகே, அப்ப இது செகண்டுக்கு கன்வெர்ட் பண்ணும். 1 minute 60 seconds, 4 minute 240 seconds. சோ இத கரெக்டா இங்க பண்ணிடணும். இத பண்ணிட்டா நமக்கு பாதி வேலை முடிஞ்சது, மீதி ஃபார்முலா தான். இப்போ நமக்கு ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. என்னென்ன ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் இருக்கு? ஃபர்ஸ்ட் v is equal to u plus at, the relationship between velocity and time. Next, s is equal to ut plus half at square, distance and time. Third, v square minus u square is equal to 2as. Okay, the relationship between velocity and acceleration. So இந்த மூணு ஈக்குவேஷனை படிச்சிருக்கோம், கிராஃப்லாம் போட்டிருக்கோம், கரெக்ட்? சோ இந்த மூணு ஈக்குவேஷன்ல ஒரு ஈக்குவேஷன் இங்க எடுக்கணும். சோ என்ன ஈக்குவேஷன் எடுக்கலாம், நமக்கு கேட்டிருக்கிற क्वेश्चन பார்த்து நம்ம எடுக்கணும். நமக்கு இன்னைக்கு என்ன கேட்டிருக்கான், ஸ்பீட் அக்வயர்ட், அதாவது வாட் இஸ் த ஃபைனல் வெலாசிட்டி, v கேட்டிருக்கான். v என்ன அப்படின்னு கேட்டிருக்கான், அதுதான் இங்க போட்டிருக்க, v என்ன. அப்ப நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா, ஃபைனல் வெலாசிட்டி அண்ட் டைம். ஓகே, we can use that. v is equal to u plus at. so v என்ன நமக்கு தெரியாது, சோ அத அப்படியே வச்சுப்போம். u வந்து 0வா, a வந்து 0.2 into time another 240. okay, so what will be the v answer now, 2 into minus 1, 24 into 10. so இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். so v will be 48 meter per second. so this is the answer. okay, so final velocity கேட்டிருக்க தொட்டு நம்ம இந்த ஈக்குவேஷனை நம்ம எடுத்திருக்கோம். நீங்க கேட்கலாம், சார் அப்ப நம்ம இந்த ஈக்குவேஷன் கூட எடுக்கலாமே, ஏன்னா இங்க ஃபைனல் இருக்கு, இங்க இனிஷியல் இருக்கு, ஆக்சலரேஷன் எல்லாமே இருக்கு, ஆனா நம்ம கிட்ட டிஸ்டன்ஸ் இல்ல. s stands for distance. so distance or displacement whatever, so அது நம்ம கிட்ட இல்ல. so அந்த வேல்யூ இல்லாததுல இந்த நான் எடுக்கல, இத நான் எடுத்திருக்கேன். சரியா? இப்போ ரெண்டாவது क्वेश्चन இருக்கு, the distance traveled. so எவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து இந்த பஸ் வந்து டிராவல் ஆயிருக்கு. சோ அப்ப நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அவுட் ஆஃப் திஸ் 3? எக்ஸாக்ட்லி செகண்ட் ஈக்குவேஷன், ஏன்னா இதுதான் டிஸ்டன்ஸ் குறிக்குது. s is equal to ut plus half at square. so இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணலாம், to ut plus half at square. ஓகே, இப்போ மறுபடியும் நம்ம given எல்லாமே எழுதணும். நம்ம ஆல்ரெடி given எழுதி இருந்தோம், நான் அகைன் நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்றேன். ஓகே, u வந்து 0 மீட்டர் per செகண்ட், கரெக்ட்? v கேட்கல சார். டைம் வந்து 240 செகண்ட்ஸ், நம்ம டைம் வந்து ஆல்ரெடி கன்வெர்ட் பண்ணிட்டோம், கரெக்டா? ஓகே, ஆக்சலரேஷன்
acceleration in a 0.2 meter per second square. So now what is yes? 0 into 240 plus half 0.2 into 240 the whole square. So இது ஃபுல்லாவே 0. 0 multiplied with everything is 0, right? So இது என்ன வரும்? 0.1 into 240 the whole square. The answer is 5760 meters. So this is the distance traveled by the bus. Okay, so நமக்கு என்ன கேக்குறாங்க, என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க, given என்ன, what they are asking for, இது ரெண்டும் கரெக்டா தெரியணும். அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன்ஸ் எதுக்கெல்லாம் யூஸ் பண்றோம் மெயினா. சோ என்ன ப்ராப்ளம்ல டிஸ்டன்ஸ் கேக்குறாங்க அப்படின்னா, ஒரு ஆப்ஷன் வந்து ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம், தட் இஸ் ஃபார் பேசிக். கொஞ்சம் அட்வான்ஸ்டா ஆக்சலரேஷன்லாம் உங்ககிட்ட கொடுத்திருக்காங்க அப்படின்னா நம்மள என்ன சொல்றாங்கன்னா இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ண சொல்றோம். So s is equal to ut plus half at square யூஸ் பண்ணுங்க. அடுத்தது ஃபைனல் வெலாசிட்டி கேட்டா கண்ண மூடி இதை யூஸ் பண்ணுங்க, v is equal to u plus at, or we can use this also, distance கொடுத்திருந்தா. ஓகே, சோ இந்த மூணு ஈக்குவேஷனை தரவா தெரிஞ்சா நிறைய ப்ராப்ளம்ஸை ஈஸியா நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு கிராஃபிக்கல் ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாம். ஓகே, சோ எக்ஸாம்ல நிறைய வாட்டி வந்து நமக்கு நியூமெரிக்கல் டைப்பும் வரும், அதே மாதிரி கிராஃபிக்கல். ஓகே, ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனோட நம்ம கிராஃப் பார்த்திருக்கோம், அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப், வெலாசிட்டி டைம் கிராஃப், கரெக்டா? சோ அதனால கிராஃபிக்கல் क्वेश्चंस வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக ஒரு ப்ராப்ளம் நான் இதுல சால்வ் பண்றேன். ஓகே, சோ நமக்கு क्वेश्चनலயே வந்து ஒரு கிராஃப் கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் we have to know what type of graph it is, என்ன கிராஃப்னு தெரியணும். சோ இது வந்து என்ன கொடுத்திருக்காங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப். ஓகே, சோ அப்ப நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, it is all about displacement and time. Okay, so now we will read the question one by one. First வந்து describe the motion of the body during the 10 seconds. அதாவது நமக்கு கொடுத்திருக்கிற டைம் பீரியடே பாத்தீங்கன்னா 10 செகண்ட்ஸ் தான். அதுல இந்த பாடி எப்படிலாம் மூவ் ஆயிருக்கு நம்ம எழுதணும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் இத சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் திங் we have to describe the motion. So first வந்து we will name the parts. Okay, O A B C. So O A பார்த்தா என்ன தெரியுது? சோ நமக்கு O A பார்த்தா என்ன தெரியும்? நமக்கு ஆல்ரெடி படிச்சிருக்கோம், அதாவது ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப், அதாவது ST கிராஃப்ல நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வருது. ஸ்ட்ரெயிட் லைன் வருதுன்னா அப்ப என்ன அர்த்தம்? இட் இஸ் கோயிங் இன் a uniform motion. Exactly, so it is going in a uniform motion. And the speed, அதாவது நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப்ல வர்றது வந்து velocity, ஸ்லோப் எடுத்தா velocity. So velocity will remain constant. Correct? So அத தான் நான் எழுத போறேன். So first வந்து coming to OA, the body is uniform motion. Point number 1. Okay, point number 2 another constant velocity or uniform velocity. அடுத்தது AB. So AB ல பார்த்தோம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் எதுவுமே நடக்கல, டிஸ்பிளேஸ்மெண்ட் சேமா இருக்கு, ஒரே வேல்யூல இருக்கு. ஓகே, இட் இஸ் அரௌண்ட் 10 மீட்டர். சோ 10 மீட்டர்ல வந்து பாடி வந்து நின்னுடுச்சு, எதுவுமே மூவ்மெண்ட் ஆகல. சோ நமக்கு AB ல வந்து பாடி is at rest. Okay, so that is AB portion. அடுத்தது BC ல என்ன ஆகுது? BC ல again the body is moving in a constant uniform motion and uniform velocity. Okay, so இந்த விஷயம் நமக்கு எப்படி தெரிய வரும்னா, நம்ம ஆல்ரெடி தியரியில பார்த்திருப்போம். அதாவது ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப்ல ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ ஆரிஜின்ல கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி யூனிஃபார்ம் மோஷன் அப்படி. சோ அந்த நாலேஜை வச்சு நம்ம இதை ஆன்சர் பண்ணிருக்கோம். ஓகே, சோ நவ we will go for the second question. The second questionல மூணு சப்டிவிஷன் இருக்கு. அந்த மூணு சப்டிவிஷனை ஒவ்வொண்ணா சால்வ் பண்ணலாம். பார்க்கிறதுக்கு கஷ்டமா தெரியும். ஓகே, சோ பார்க்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா தெரியும், பட் இட் இஸ் வெரி வெரி ஈஸி டு சால்வ். For the first 2 seconds, அதாவது இந்த கேப், first 2 seconds. ஓகே, சோ இந்த first 2 secondsல நீங்க இந்த கிராஃபை நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணீங்கன்னா the body is going in a straight line. அப்ப velocity எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸ்லோப், ஸ்ட்ரெயிட் லைனுக்கு ஸ்லோப் வச்சு கண்டுபிடிக்கணும். கரெக்ட்டா? அத இந்த மாதிரி ஸ்லோப் வச்சு கண்டுபிடிக்கலாம். சோ ஸ்லோப் வந்து என்னது? y2 minus y1 by x2 minus x1. சோ இந்த கிராஃபை மட்டும் அப்சர்வ் பண்ணுங்க. y2 என்னது? 10, y1 0, x2 2, x1 0. அப்ப 10 by 2, அப்போ 5 meter per second. So that is the slope here. Okay, அதுதான் வந்து நமக்கு கிடைச்சிருக்கிற velocity. Okay, for the next 4 seconds. ஓகே, இப்போ வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். என்ன சார் நெக்ஸ்ட் 4 செகண்ட்ஸ்னா என்ன அப்படின்னா, இதுல இருந்து அதாவது ஃபர்ஸ்ட் 2 செகண்ட்ஸ் டிராவல் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் 4 செகண்ட்ஸ்னா என்னது? 2 plus 4, that is still 6. அப்ப நம்ம இந்த செக்ஷனை மட்டும் தான் அப்சர்வ் பண்ணணும். that is the second.
ஓகே, இந்த போர்ஷனை மட்டும் நம்ம அப்சர்வ் பண்ணோம். இப்போ இங்க வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கலாம்? அகைன் ஸ்லோப், பட் ஆனா இங்க வந்து கிராஃப் வந்து ஸ்ட்ரெயிட் லைன். So here we have slope to be 0 meter per second. Resting, body வந்து ரெஸ்ட் ஆகுது, கரெக்டா? So body ரெஸ்ட் ஆகும்போது எப்படி வெலாசிட்டி கிடைக்கும்? So it is going to be 0 meter per second. Now let us go for the third subdivision. Last 4 seconds. So இப்போ body என்ன பண்ணிருக்கு? First 2 seconds, next 4 seconds, 6th secondல நிக்குது இப்போ body. Last 4 seconds na 10 seconds, அதாவது 6 to 10 வரைக்கும் என்ன ஆகுதுன்னு நம்ம பார்க்கணும். Again the body is moving in a straight line. Okay, அப்ப velocity எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். So இந்த கிராஃபுக்கு ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கலாம்? Again we go for y2 minus y1 by x2 minus x1. So y2 another 20, y1 another 10, x2 another 10, x1 6, exactly. So it's going to be 10 by 4. 2 5s are 10, 2 2s are 4, 2.5 meter per second. So இந்த மாதிரி நம்ம கான்செப்சுவலா ஈஸியா எழுதலாம். பட் ஒரே ஒரு விஷயம் என்ன நமக்கு தெரியணும், ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப்க்கு ஸ்லோப் வந்து வெலாசிட்டி. அது தெரிஞ்சா இந்த ப்ராப்ளம் இஸ் a piece of cake, very very easy problem. So இந்த மாதிரி क्वेश्चंस நீங்க நிறையவே போர்ட் எக்ஸாம்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சோ அதனால கண்டிப்பா கிராஃபிக்கல் ப்ராப்ளம்ஸை கரெக்டா சூஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்க. நம்ம அடுத்த ப்ராப்ளம்ல சந்திக்கலாம். பை.